விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. தமிழ் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்த படைப்புகளை தொடர்ந்து படைத்து வரும் எழுத்தாளரும் இயக்குனருமான திரு ராசி அழகப்பன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். முதலாவதாக வாழ்த்துக்கள் சார். குரங்குப்படல் படத்துக்கு ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சஸ்லாம் வருது? உண்மையிலேயே எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஒரு நல்லா இருக்கு. நாங்கள் சின்ன வயசில் அந்த சைக்கிளை கற்றுக்கிறதுக்கு பட்ட பாடுகள், அப்பாவுக்கும் எங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே எங்களை இள வயது வாழ்க்கையை நீங்கள் திருப்பி கொண்டாந்துட்டீங்க. நாங்கள் பெரியவங்களாம் சொல்கிறாங்க, டீச்சர்ஸு, வாத்தியாருங்க, பல எழுத்தாளர்கள்லாம் கூப்பிட்டு, சார் இது மாதிரி எங்கள் வாழ்க்கையை திருப்பி புரட்டி போட்டுட்டீங்க. நான் படம் பார்க்கும்போது பாதி நேரம் என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் நடந்த, எங்கள் அப்பா அம்மா நடந்த அதையே தான் நினச்சிக்கிட்டு நான் அழுதுகிட்டு இருந்தேன். என்னை அறியாமல் அந்த வலி அப்படி எனக்கு தெரிஞ்சது. அந்த வலிக்கு நடுவில் இருக்கிற பாசம் இருந்தது. அந்த மண் சார்ந்த அந்த கதையை உண்மையிலே எங்களை மறுபடியும் இளமையான வாழ்க்கைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் தேட்டரில் பார்க்கும்போது குழந்தைங்களாம் எகிரி குச்சி ஆடுதுங்க. ஏன்னா அவங்க சைக்கிளில் போகும்போது கீழே விழுறது, எழுந்திருக்கிறது, கிண்டல் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயம் பாருங்கள். நான் பயந்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா இது எழுதுகளில் நடந்த கதை. இது அப்போல்லாம் சைக்கிள் பெரிய வாகனம், அதனால் நம்ம ஆச்சரியப்பட்டு பேசலாம், எழுதலாம். இப்போ இருக்கிறவங்களுக்கு நாங்கள்லாம் அந்த காலம்னா ஐயோ பூமரங்கள் வந்துட்டாரியா அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க. ஆனால் அந்த பசங்களே இந்த படத்தை பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு உட்காந்து பார்த்து கடைசி வரைக்கும். நேற்று ஒரு தேட்டரில் விஜயமாலில் பேலஸில் போய் படம் பார்த்து வரோம். ஒரு 3 குழந்தைங்க அவங்க அம்மாவிட்ட கிண்டுது, அம்மா அடுத்த ஷோ எப்போம்மா, அடுத்த ஷோ எப்போம்மா, வருமா முதல்லம்மா, வெளியில் வாமா அப்படின்னும்போது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு இளமை காலமும் அவங்க அப்பா கிட்டே இருந்த தனக்கும் இருந்த அந்த பாசம், அதில் சைக்கிள் ஓட்டுற கதை, இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது யூனிவர்சலாக இருக்குது. எனக்கு என்னவோ தமிழ் படமாக தெரியவில்லை, ஒரு யூனிவர்சலாக இருக்கிற ஒரு படமாக தான் தோணுது. அந்த விஷயத்தில் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரம்மாண்ட நட்சத்திரங்கள் பணம் கூட்டி செலவு பண்ணி தேட்டர் நிரப்பணும், அப்போ தான் சினிமா வாழும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப எளிமையான மனிதர்களை வச்சுட்டு ஒரு கிராமம் சார்ந்த ஒரு சூழலை சொல்லி இதுக்கும் வரவேற்பு இருக்குது அப்படின்னும்போது உண்மையிலேயே எனக்கு மிராக்கிள். இதெல்லாம் ஆச்சரியம். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குமா? இப்போ நம்ம இவ்வளோ நாள் நல்லா போய்கிட்டு இருக்கு, இன்னும் கூட ஓடும் போல இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஒரு கதாசிரியனா ரொம்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது சார். அதே மாதிரி நிறைய பேர் இது என்னுடைய கதையாச்சு, இது மாதிரி என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸில் நடந்த விஷயமாச்சு, இது எப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஓட்டம் எல்லாருக்குள்ளே இருக்க படம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு. இது உண்மையிலே உங்களுடைய கற்பனையில் உருவான கதையா இல்லை உங்களுடைய கதையா சார்? ஐயோ, கற்பனைலாம் இல்லைங்க, என்னுடைய சொந்த கதை. நான் 6வது படிக்கும்போது அப்போ எங்கள் ஊரில் 2 சைக்கிள் தான் இருக்கும், 2 வாத்தியாருங்க. அப்புறம் ஒரே ஒரு மர்பி ரேடியோ இருக்கும், அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மர்பி ரேடியோ. அப்புறம் ஒரே ஒருத்தர் ராணி, இன்னொருத்தர் விகடன். இதுதான் ஒரு 120 வீடுகள் இருக்கிற ஒரு வீட்லேயே சைக்கிள் வச்சவன் பெரும் மணக்காரன். அவன் எல்லாரும் நாங்கள் நடந்து 5 கிலோமீட்டர் நடந்து போவோம். அவன் ஸ்டைலாக அப்படி கால் மேலே போட்டு அப்படி போவான், என்னவோ ஃப்ளைட் ஓட்டுற மாதிரியும் கேட்ட மாதிரி. அப்போ நாங்கள் பிரமிப்பாக பார்ப்போம், என்றைக்காவது ஒரு நாள் அந்த சைக்கிளில் போக முடியாதா அப்படி இந்த காலகட்டம் அது. அப்போது எங்கள் ஊரில் ஒரு சைக்கிள் கடை, ஒரு வாடகை சைக்கிள் வச்சார். அவர் விவசாயம் பார்க்க முடியாமல் எதுக்கு விவசாயம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நிலத்தை விற்றுட்டு ஒரு 8 சைக்கிள் வச்சுக்கிட்டு வாடகை சைக்கிள் வரனார். அப்போ அந்த வாடகை சைக்கிள் இருக்கும்போது அப்போ 1 மணி நேரத்துக்கு 8 அணா 50 காசு, 75 காசு, நைட் ஆனால் 2 ரூபா அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்போ அதை வாங்கி ஓட்டுறதுக்கு காசு கிடையாது. அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லீவு நாட்களில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மல்லாக்கொட்டம்பாங்க, இந்த வேர்க்கடலையை பாருங்கள், அதை பிடுங்கி போட்டு அது 1000 கிடைச்ச காசு. அதுக்கப்புறம் காஞ்சி போனாக்கா அதை ஸ்கூலில் முடிச்சுட்டு கோடை காலத்தில் நம்ம பல்பம் வாங்குறதுக்கு, ஸ்லேட்டு வாங்குறதுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா படிப்படியாக போடுவாங்க. அதை போட்டு உடச்சி உரித்து அதில் இந்த மல்லாக்கொட்டை எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு நாள் முழுக்க உடைச்சோம்னு சொன்னாக்கா ஈவினிங்கு 5 காசு கொடுப்பாங்க. ஸோ இந்த 5 காசுக்காக நாங்கள் உடச்சிக்கிட்டே இருப்போம். இப்படி 5 காசாக சேர்த்து வச்சிருந்து அப்புறம் ஒரு நாள் வாடகை சைக்கிள் கேட்டாக்கா கொடுக்க மாட்டாமா, யாரையா சொல்ல முடியுமா, யார் ஜாமீன் சொல்லுமா, அப்புறம் ஒழுங்காக ஓட்டுவியா, முதல்ல பெடல் போடு அப்படின்னு. பெடல் நம்ம சின்ன வயசாச்சே, பெடல் போட 2 தடவை இழுப்போம், முதல்ல பெடல் போட்டு யார்ட்டே கற்றுக்கிட்டு அப்படி வாங்கம்மா. இது சைக்கிள் கிடைக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். இது ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் மாதிரி எங்களுக்கு அப்போது அது மாதிரி கிடச்சி ஒரு மாதிரி காசு வாங்கிட்டு போய் ஒரு சைக்கிளில் நான் வாடகை சைக்கிள் எடுத்து அதை நான் ஓட்டும் போது 2-3 எங்கள் வாத்தியார் தானப்பன் ஆசிரியர்ன்ட்டு எங்களை 5வது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வாசன் ஒரு தேட்டர்னு இருக்குது கீழ்பண்ணாத்தூரில், அங்கே அவர் தான் டிக்கெட் கொடுப்பார். அவர் பின்னாடியே ஓட்டிகிட்டு போய் நாங்கள் படம் பார்ப்போம். அதனால் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய் அவரை போய் பார்த்துட்டு, சார் நான் இப்போ சைக்கிள் ஓட்டுறேன் சார் நானே அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறேன்.
போய் பார்த்தாக்கா அவர் தேடி தேடி பார்க்குறேன், ஒரு வயலில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அங்கே போகிறேன், அவர் எல்லாம் அங்கே கிளம்பி இன்னொரு ஊருக்கு போயிட்டார். அதுக்குள்ளே 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் வச்சிருந்த காசு அவ்வளோதான். அப்போது திருப்பி ஊருக்கு வந்து விடலான்னு பார்த்தாக்கா அரை மணி நேரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது காசு கிடையாது, அவன் கராரான சைக்கிள் கிடக்காரன். 1 நிமிஷம் லேட்டானாலும் அடுத்து 1 மணி நேரம் காசு கொடுக்கணும், இல்லைன்னா சைக்கிள் வரக்கூடாது இங்கே அப்படின்றனால பயந்து போய் இந்த 1 மணி நேரம் காசை இப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணாலும் இன்னொருத்தர் பார்க்க போகிறேன். இப்படியே போய் 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 இருட்டாயிடுது. அப்போது 8 ஆரம்பிச்சது இப்போது 3 ரூபா மேலே ஆகிடுது. நைட் ஆச்சு 2 ரூபா 5 ரூபா ஆகிடுது. என்ன பண்ணுறது தெரியாமல் ஓடி போய் எங்கள் அக்கா வீட்டில் போயிட்டு ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி ஒரு அக்கா வீட்டில் போய் அங்கே போய் கொடுத்துருவாங்கன்னு பார்த்தாக்கா அவர் மாமாவை அவர் நெசவு வேலைக்காக இன்னொரு ஊருக்கு போகிறாரு. அவர் மறுநாள் காலையில் தான் வருவாங்க. இப்படி கிடைக்கும்னு சொன்னால் சைக்கிள் வாடகை ஏறிக்கிட்டே போகுது. ஒரு பக்கம் அது யானை ஒட்டகம் மாதிரி பயன்படுத்துது. இந்த காசை வாங்கி எப்படி நம்ம அப்பாவுக்கு தெரியாமல் கொடுக்குன்னு சொல்லி கட்டுறேன். இப்படிப்பட்ட அந்த அவஸ்தையை மறுபடியும் அப்பா பார்த்து பிடிச்சி என்னை உதச்சி ஏறுறான்னு சொல்லிட்டு சைக்கிளை ஓட்ட சொல்லி பின்னாடி அவர் உட்காந்து 14 கிலோமீட்டர் அந்த வேட்டவரத்துலேருந்து ஆரம்பித்து நல்லான்பிள்ளை பெற்றால் சித்தாமூர் வெள்ளக்குட்டை அப்படின்னு எங்கள் ஊர் வரும். இப்படி 14 கிலோமீட்டர் பேசாமல் அப்படி அழுதுகிட்டே வந்து ஓட்டி வந்து விட்டு அப்போ அந்த சைக்கிள் கடை சொன்னார், டேய் ஒன்றும் தெரியாத பசங்களுக்கு வந்து நீ சைக்கிள் வாடகை விட்டு சம்பாதிக்கிற, எங்கேயாவது ஒரு வேலை விவசாயம் பண்ணலாமில்ல, தென்னை இல்லாமல்ல, இதெல்லாம் ஒரு குழப்பாடான்னு கேட்டார் பாருங்க. அந்த வலியும் அந்த சைக்கிள் கிடச்சி அந்த ஓட்ட முடியாமல் கிடச்ச அந்த வலிகள் இருக்கு பாருங்கள். அந்த வலியில் வந்து நம்ம ஓட்டினது, அவனுக்கு ஒரு 15 ரூபாய் மேலே காசை கொடுத்தது. அந்த 15 ரூபாய் சம்பாதிக்கிறது அப்பா வந்து என்ன 2 வாரம் கஷ்டப்படணும் அந்த காசை கொடுத்தது. அதுக்கப்புறம் பையன் வந்து கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்கி கொடுத்தது. இந்த வாழ்க்கையினுடைய அந்த அவஸ்தையை நான் 2002 சிறுகதை எழுதினேன். 2002 சிறுகதை எழுதி நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கதையை இந்த இயக்குனர் கமலக்கண்ணன் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த படத்தை தான் நான் முதல்ல பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. எனக்கு காலம் கோயக்கூடல அப்புறம் மதுபான கடை எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து இப்போ இந்த படத்தை 11 வருஷம் கழித்து இந்த படமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டு உரிமை கேட்டு எழுதி பண்ணார். உண்மையிலேயே இது எடுக்கிறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஊரில் என்ன நடந்ததோ அது அப்படியே பவானி குமாரபாளையம் ஏரியாவில் அந்த மலைகள் சார்ந்து மகட்டு சார்ந்து இருக்கிற ஊர்களில் அழகாக கொங்கு பாஷையை வச்சு மிகச்சிறப்பாக ஒரு சிறுகதையை ஒரு திரைப்படமாக்குன்றது ஒரு பெரிய சவால். இயக்குனர் மகேந்திரன் வந்து ஒரு சிறுகதையை அப்படி தான் பண்ணியிருப்பார். உதிரிப்புக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து புதுமைப்பித்தனுடைய சிற்றன்னைன்னு ஒரு கதை, ஒரு சின்ன கதை தான். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சித்தி வந்தால் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை அது வந்து மிஞ்சி போச்சுன்னா இப்போ ஷார்ட் ஃபிலிமாக தான் இருக்கலாம், ஒரு 15 30 தான் எடுக்க முடியும். ஆனால் அதை முழுமையான வாழ்க்கையை திரைவடிவாக மாற்றுறதுக்கு முன்னும் பின்னும் சுவாரஸ்யமாக அதனுடைய குணத்தை கெடுக்காமல் அந்த இயல்பை கெடுக்காமல் சேர்த்து திரைவடிவமாக்கி ஒரு அனுபவமாக கொடுக்குறது பெரிய சவால். அப்போ மகேந்திரன் பண்ணார். இப்போ அதை கமலக்கண்ணன் அந்த குழு வந்து மிக அழகாக பண்ணியிருக்கு. அதனுடைய அந்த அப்பா மகனுக்கு உண்டான பாசம், அந்த இயற்கை சார்ந்த அந்த உறவுகள், அந்த பள்ளி மாணவ பருவம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத ஒரு கதை மூலம் சொன்னது வந்து உண்மையிலேயே மிகச்சிறப்பாக இருக்குது. அதை விட அதை எடுத்து கொண்டாடுறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் ஓடிடி காலம் வந்துடுச்சு. ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஷார்ட் பார்ப்பாங்க. ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு இளைஞன் பார்க்க மாட்டான், தள்ளிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் எழுந்து கடைசி டைட்டில் வரைக்கும் நின்று கைத்தட்டி போகிறாங்கன்றது உண்மையாக மிராக்கிள். ஆக ஒரு நல்லது பண்ணால் அந்த உணர்வை ஏற்றுக்கொள்ள இந்த தமிழ் சமூகம் எப்பயும் தயாராக இருக்குது அப்படின்னு நான் உணர்றேன். அறுக்க மாட்டாத வெடுப்புல 58 அறுவலாமா? சைக்கிள் ஓட்டுறது ஒன்றும் டயர் வண்டி ஓட்டுற மாதிரி கிடையாதுடா. ஒரு படம் உருவாக்கணும் அப்படின்றது வந்து சிறுகதையிலேருந்து எடுத்து உருவாக்கணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த கதை ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யம் வேணும் அப்படின்றதுக்காக வேண்டி சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதில் ஏதாவது மாற்றங்கள் கொடுத்தாங்களா, இல்லை உங்களுடைய சிறுகதையை அப்படியே எடுத்தாங்க? சிறுகதையை சிதைக்கவே இல்லை. அவன் பள்ளி மாணவன் அப்படின்னு சைக்கிள் எடுக்க போகிறான்னும் போது அவன் ஸ்கூலில் படிக்கிறான், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அந்த சைக்கிள் கடை இருக்குன்னா அங்கே சைக்கிள் எடுக்கிற இன்னொருத்தர், இப்படி தான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்களே ஒழிய அந்த கதையை கொஞ்சம் கூட சதிக்கலை. அதுக்குண்டான ஒரு அழகான ஒரு அந்த இயற்கையை சுற்றி இருக்கிற அந்த பாவங்களை மிக அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அது பெரிய மனசு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வச்ச படம் கூடாது, அப்பா மகன் சைக்கிள் எவ்வளோ நேரம் ஏன் பார்த்துட்டு இருப்பான், அங்கே ஒரு தகராறு வைப்போம், ஒரு கோயில் சண்டை வைப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு சிதைச்சிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் எந்த முரணான மனிதர்களையும் படத்தில் இல்லை. அந்த கதையை அதன் போக்கிலே விடுது. இன்னும் சொல்ல போனால் ஒரு குழந்தை அம்மாவை பார்த்துட்டே இருக்கும், 1 மணி நேரம் பார்க்கும், 1.5 மணி நேரம் பார்க்கும், சலிக்காது. ஒரு காதலன் காதலியை பார்ப்பான், ஒன்றுமே பேசியிருக்க மாட்டாங்க, சலிக்காது. என்னென்னா அதுக்குள்ளே ஒரு அன்பு இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும். நீங்கள் பேசாமல் உணர்ந்து கொள்கிற அந்த உணர்வு இருக்க பாருங்கள், அந்த உணர்வு என்பது ரொம்ப மகத்தானது. அது மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரே விஷயம் தான், படம் பார்க்கும்போதே தெரியும். இவன் சைக்கிள் கற்றுக்க போகிறான்டா, வாடகை சைக்கிள் எடுக்க போகிறான்டா,
கடைசியில் பிரச்சனை இருக்கும்போது கொடுத்துட போகிறான்டா இவர்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆனால் அந்த ஊருக்குள்ளே போய் அந்த இளைஞனாக மாறி தன்னுடைய வாழ்க்கையையும் அப்பாவுக்கும் நடந்த விஷயத்தையும் அப்படியே அவங்க படம் பார்க்குறாங்க, தன்னையும் இழுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரே போக்கில் போய் அந்த படத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு உருகி போய் எழுந்திருக்கிறாங்கன்னா, ஒரு அம்மாவுக்கும் மகனுக்கும் அம்மாவுக்கும் மகளுக்கும் உண்டான எத்தனை மணி நேரங்களையும் பார்த்தாலும் அந்த சுகம் கிடைக்கும் பாருங்கள். அந்த சுகத்தை இந்த படம் தந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ஒரு ரைட்டர் மட்டும் கிடையாது, ஒரு டேரக்டரும் கூட. லைக் அசோசியேட் டேரக்டர், கோ டேரக்டர், நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கதையை படமாக்குறப்போ அஸ் அ டேரக்டரோட பார்வையில் என்ன காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சார்? இந்த படமாக்கின விதமாக இருக்கட்டும், இந்த குரங்கு படையில் எனக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்றது, நான் வாழ்ந்த ஊர் வந்து தறி நெசவு. காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா டடக் 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 அப்படின்றது இளையராஜா சங்கீதம் மாதிரி ஒரு ஒட்டுக்கு ஒரு 15 தெரிந்தால் எப்படி இருக்கும், சேர்ந்து செய் மாதிரி அது கேட்கும். அப்புறம் எங்கேயோ ஒரு சேவல் சத்தம் கேட்கும், ஏன்னா சேவல் கொஞ்சம் வளர்ப்பாங்க. அப்புறம் யாரோ ஒரு ஏர் ஓட்டுறதுக்காக ஒரு எடுத்துகிட்டு போவான். இந்த சூழலோடு சேர்ந்து அந்த காளி வெங்கட் வந்து தறி நெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் உக்காந்து வந்து பழைய சாதத்தை வந்து ஒரு ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிடும்போது அந்த பையன் அப்படியே வரும்போது பார்க்கும்போது அப்படியே என்னுடைய கிராமத்தில் நானும் அப்பாவும் எங்கள் தெருக்களில் நடந்த கதை மாதிரி அப்படியே இருந்தது. எனக்கு அந்த கதை பாத்திரங்களை விட அந்த சூழல் வந்து எனக்கு திருப்பி புரட்டி போட்டுடுச்சு. இன்றைக்கி கிராமங்கள் வந்து நகரங்களினுடைய சாயலை மாறி போச்சு. அப்போல்லாம் ஒரு தென்னை இருக்கும், அங்கே வந்து சாணி தெளிப்பாங்க. நைட்டில் வந்து நிலா வெளிச்ச நடுவில் இந்த பாய் போட்டு உக்காந்துட்டு மணிக்கணக்காக பேசிக்கிட்டு நாங்கள் பண்ணுவோம். அப்போ வந்து இரவு வெளிச்சத்தில் கோலி கொண்டு ஆடுவோம். ஒரு காலையில் எழுந்து ஒரு நம்ம அந்த காத்தாடின்னு சொல்லுவோமே, ஒரு 2 ஓலையில் வந்து குத்தி வச்சுட்டு ஓடுவோம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடுவோம். அப்புறம் பனைமரம் இருந்துச்சுனாக்கா பனைமரத்தில் நுங்கு வெட்டுவோம். வெட்டி முடிச்சு ஒரு படத்தில் இருந்து 2 சேர்த்து வண்டி விடுவோம். இந்த இயற்கை எதுவுமே எந்த வசதியும் இல்லைனாலும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லா இயற்கையுமே நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா கூறுகளாக மாறிச்சு பாருங்கள். இது அங்கங்கே மிக அழகாக செஞ்சிட்டு இருந்தார். கதாபாத்திரங்கள் ஒன்றை வந்து விமர்சிக்காமல் அழகாக ஆரம்பிச்சு. அதில் வந்து காளி வெங்கட் வந்து பையனுக்காக வந்து எங்கள் அப்பா தானே அது என்னை பார்க்கும்போது எங்கள் அப்பா பேர் சின்னசாமி, பாரதியாருடைய அப்பா பேர் சின்னசாமி தான். ஏன்னா எழுத்தாளருடைய சோகமே அப்பா பேர் சின்னசாமி போல இருக்குது. இதில் காளி வெங்கட் என்ன பண்ணுவார், தன் பையனுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியே அப்படின்னு சொல்லிட்டு அழுவார். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு அடிப்பார். நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். அடின்னா ஸோ அங்கேருந்து இப்போல்லாம் தும்ப மலை ஆரம்பிப்பாங்க, புளிய மலை ஆரம்பிப்பாங்க. அது நல்லா எடுத்து மரத்துலேருந்து எடுத்து உருவி போட்டு அடித்தாங்கன்னா அடிக்கும்போது சுக்குன்னும் பார்த்தீங்கன்னா ரத்த வளரா இருக்கும். நீங்கள் 4 மணி நேரம் கழிச்சு தான் வலிக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும், அப்படி அடிப்பாங்க. அவங்களுடைய வறுமையில் ஏன்டா அந்த பிள்ளை இப்படி வளர்றான், ஏன் இப்படி செலவு வைக்கிறான்னு அடிப்பாங்க. அப்படி என்ன 5 கிலோமீட்டர் துரத்தி அடிச்சா அந்த சைக்கிளுக்கு. அதே துரத்தி காளி வெங்கட்ட பையனை அடிக்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அப்போ யோசித்தேன், ஏன் நம்ம என்ன கேட்டுட்டோம், ஒரு சைக்கிள் தானே, இது போய் வாங்கி தர முடியாதா அப்படின்னு அப்பா நினச்சேன். அந்த காட்சியில் காளி வெங்கட் அடிக்கும்போது நான் எங்கள் அப்பாவை தான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் ஒவ்வொரு தந்தைக்குமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்டுட்டானே அப்படின்றதுனால வலி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பொருளாதார சூழல் தர முடியாத சூழல். அப்போ சைக்கிள் பிரச்சனை, இப்போ கார் பிரச்சனை, பைக்கு பிரச்சனை. பையன் வந்து அப்போ வந்து காலேஜ் படிக்கும்போது அவனுக்கு பிடிச்சமான ஒரு கோர்ஸ் சொல்லுவான். இவங்க எல்லாரும் இன்ஜினியரிங்கும் அப்புறம் வந்து டாக்டராக பண்ண சம்பாதிக்கலாம், நம்ம பிள்ளை டாக்டராக மாட்டானே, நீட்டு எது மாட்டானே அப்படின்னு அடித்து துவைப்பாங்க. இந்த கவலை இருக்குது பாருங்கள், இது அப்பாவின் கவலை. இந்த அப்பாவின் கவலையோடு இப்போ நான் பார்க்குறேன். இப்போ நான் அப்பா தாத்தா இந்த படம் பார்க்கும்போது என்னுடைய பேத்திகளோடு நான் பார்க்குறேன். அப்போது ஒரு மகனுடைய சொற்கள் என்பது ஒரு தந்தைக்கு எவ்வளோ பெரிய பாரம், அது செய்து கொடுக்க வேண்டிய பாரம். முடியலேன்னு மறுத்துருவாங்க. ஆனால் முடியாமல் ஒரு சூழல் நம்ம வச்சுருக்கேன், காலம் இவ்வளோ மோசமாக நம்மளை வச்சுருக்கேன், யாருக்கும் இது கிடைக்குது, என் பிள்ளைக்கு தர முடியலன்ற வேதனை இருப்பாருங்க. அந்த வேதனையோடு பார்க்கும் பார்வை இருப்பாருங்க. காளி வெங்கட் அற்புதமாக பண்ணிட்டார். நான் அவர் பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குறமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த படம் வந்து என் வாழ்க்கை மீண்டும் புரட்டி போட்ட படமாக இருக்குது. அந்த படம் பார்த்து பாதி பேர் அப்படி தான் சொன்னாங்க, என் வாழ்க்கையில் எப்படின்னாரு. சிவகார்த்திகேயன் பார்த்து சொன்னார், சார் இதே மாதிரி தான் சார் நான் சைக்கிள் முட்டி உடஞ்சி எங்கள் அப்பா கிட்டேன்னார். ஆக நம்முடைய வளரும் நாடுகளில் இருக்கிற பெரும்பாலும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகளிலுமே ஈரான் ஈராக் உள்பட இந்த சைக்கிள் என்கிற வாகனம் என்பது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற எல்லா குடும்பங்களிலுமே அவன் கேட்டுட்டான்னா பண்ண முடியல என்ற இந்த நிகழ்வு இருப்பாருங்க. இந்த கதை எல்லா உலகம் நடந்து இது பொருந்தும். காசு திருடி இருக்கிற, முட்டையை திருடி வித்திருக்கிற,
இந்த வயசுலயே சூதாட்டம், இதுல பொய் வேற. உன்னையில கொண்டாடா தப்பு. ஆனா நீங்க 2004 எழுதும்பொழுது இந்த கதை வந்து பின்னால படமாக்கப்படும், அது வந்து ஒரு உலகளாவிய படமாக மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததா சார்? ஒரு பையனும் மதிக்க மாட்டான்னு நினைச்சேன். ஏன்னா நீங்கள் பாருங்கள், எங்கள் பையன் பைக் வாங்குறான், எங்கள் பையன் கார் வாங்குறான். வளரும்போதே குழந்தைங்க என்ன பண்ணுது, சௌகரியமான சைக்கிள் கேட்குது. எப்பயுமே நான் எங்கள் பையன்கிட்டே நான் பேசும்போது, நான்லாம் எங்கள் அப்பா கிட்டேன்னா 2 முறை கேட்டான், 3வது முறை நான்லாம் எங்கள் அப்பா கிட்ட, அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, நான் கிளம்பிட்டு அம்மா. இப்போ ஓப்பனாகவே சொல்கிறாங்க, பூமர். ரொம்ப கிரிஞ்சா பேசாத. என்னன்னா ஒரு தந்தைக்குண்டான பின்புற சூழலை புரிந்து கொள்வதற்கான காலச்சூழல் கூட இப்போ இல்லை, வளர்ந்துச்சுன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைகளை குறை சொல்ல வரும்ல, நாம் சொல்கிறது எதுவுமே கனெக்ட் ஆகலை. முன்னாடி வந்து ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் பெரிய சேஞ்ச் இருக்காது. கிராமங்கள்லாம் வந்து ரோடே இருக்காது. நம்ம சொன்னோம்னா அவனும் அதே கஷ்டப்பட்டுருப்பான். இன்னும் ஒன்று, பொருளாதாரம் முழுக்க அப்பா அம்மா சுற்றி தான் இருக்கும். ஒரு நிலம் நிரூபிச்சிருப்பாங்க, அதில் தான் எல்லாரும் வேலை செய்யணும். ஒரு 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 உழவு தொழில் தாண்டி ஒரு நெசவுன்னு சொன்னால் குடும்பம் முழுக்க உழைச்சாகணும். அப்போது அந்த குடும்பத்தையே தாங்கிறது யாருன்னா ஒன்று அப்பா அம்மா. ஆக இவர்களை சார்ந்து தான் நான் எல்லாரும் வளரணும், அவருடைய சிந்தனையை தான் எல்லாரும் சுமந்துட்டு போனோம். ஆனால் 2000க்கு பிற்பாடு உலகம் பொருளாதாரத்தில் சொல்லி மாறிடுச்சு. ஏன்னா படிக்கக்கூடிய சக்தியை வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து எல்லாருக்கும் வந்து படிக்க முடியலன்ற பெண்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க, அப்புறம் செருப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்பட்டு அப்பா தர வேண்டியதை சமூகம் தர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் போயிட்டு வர்றேம்மான்னு கேட்குற சூழலை விட, ஏன்னா குழந்தைகள் அம்மாவுக்கு அம்மா இப்படிலாம் உலகெல்லாம் இப்படி மாறிடுச்சுமா, நீயும் புரிஞ்சுக்குமான்னு சொல்லும்போது அவங்க பிள்ளைகள் வேறு உலகத்தோடு இருக்காங்க, அவங்களோட நம்ம ஒட்டி போகணும்னு நினச்சாங்க. 2000க்கு பிற்பாடு இருக்கிற அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் மாற முடியாது. ஏன்னா அவங்க பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. இப்போ குரல் ஒன்று சொல்லுவாங்க, தம்மின் தம்மக்கட் பெரியம்பாங்க. அது மாதிரி உலகம் முழுக்க குளோபலைஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, பொருளாதாரத்தை பிள்ளைகள் கையில் கொடுத்துருச்சு. அவனே அவனை வேலை தேடிக்கலாம், அவனே அவன் தன் வாழ்க்கையை தேடிக்கலாம், அவனே ஒரு பொண்ணை தேடிக்கலாம், அவனே பையன் தேடிக்கலாம். அதற்குண்டான சமப்போக்கு சம அறிவை சமூகம் கொடுத்துருச்சு. முன்னாடி அப்படி கிடையாது. அப்பா அம்மா வழியாக தான் சொல்லணும். ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு போயிட்டு பொண்ணை பார்க்கணுன்னா நம்ம குடும்பம் இப்படி, அவங்க குடும்பம் இப்படி அப்படின்னு பொருத்தங்கள் பார்த்து அதன் வழியாக எத்தனை சவரன் போடுவான், என்ன பண்ணுவான், எடுத்து பேசுவாளா அப்படி யாரும் தெரியாமல் போய் அந்த ஊரெல்லாம் கேட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. அவனை விட ஜாஸ்தியாக இந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் தெரிகிறது. அப்போ காலம் வந்து அவங்ககிட்டருந்து மாறி இவங்ககிட்டருந்து பெற்றோர்கள் கற்க வேண்டிய சூழல் வந்துடுச்சு. அதனால் அந்த பழைய நடைமுறைகள் எல்லாமே வந்து மாறிடுச்சு. அதனால் நான் அந்த காலத்தில் இருந்த சைக்கிள்லாம் இப்போ படிப்பாங்க, அதனுடைய அவசியமே கிடையாது. அது மாறின பிற்பாடு அவர்கள் பழைய காலத்தினுடைய அந்த சங்கடங்களையும் உணர்வுகளையும் எங்களுக்கு புரியுது பார்க்குறேன்னு சொல்கிறது வந்து ஃபேண்டாஸ்டிக். உண்மையிலே அவங்கள தான் நான் பாராட்டுவேன். ஏன்னா அவர்களுக்கு தான் நிறைய நிர்பந்தங்கள், ஏன்னா அது தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. உலகம் மாறிடுச்சு. இப்போ ஒரு செல்ஃபோன் வச்சுருந்தான், அவன் வந்து ப்ரொடியூசர், அவன் டைரக்டர், அவன் ஸ்டார்ட் கட்டுமா 2 பேர் பாருன்னு வச்சுட்டு வா 2 பேசு ஸ்டார்ட் எடிட் பண்ணி அவனை போட்டு வந்து எப்படி வியூவர்ஸ் எனக்கு 1000 பேர் வந்துட்டாங்க அம்மா. ஸோ இது மாதிரி இந்த எங்கெல்லாம் ஓடி கற்க வேண்டுமோ அதெல்லாம் வந்து இந்த சமூகம் வந்து தொழில்நுட்பத்தை கையில் கொடுத்துடுச்சு. இப்போ தேவை வந்து நுணுக்கம், அறிவு, பண்பாட்டு கூர்மையான புத்திசாலித்தனமான பார்வை. இந்த 3ம் சேர்ந்து அதை கையகப்படுத்திட்டாக்கா பெருசாக வந்துடலாம். அப்படி தான் சினிமா எல்லாருக்கும் அது ஈஸியாக கிடச்சிருச்சு. மணிரத்னம் வந்து MBA படித்தார், அவர் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் இல்லை, அவர் வந்துட்டார். நாங்கள் பத்திரிகையாளர், நான் தாய்ப்பத்திரியில் 5 வருஷம் இருந்துட்டு கமல் சார் கூப்பிட்டாரு, மையம் பத்திரிகைன்னு போனோம், ஆசிரியர் இருந்தேன். அப்புறம் அபூர்வ சார்லேருந்து அசிஸ்டன்ட் ஆனேன், 6 படங்கள் வேலை செஞ்சேன், அப்புறம் மக்களாட்சி வேலை செஞ்சேன், கன்னட ரவிச்சந்திர வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் யாராவது படம் கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு ஒரு படம் பண்ணுறோம். இப்போ அது கிடையாது. இப்போ பிள்ளைகளுக்கு வந்து படம் கதை எழுதுவது எப்படின்னு அப்போ வந்து 6 படம் கற்றுக்க வேண்டியது. இப்போது அவன் கூகுளில் போய்ட்டு ஈஸியாக கற்றுக்கிறான். நான் எப்படி ஸ்டோரி எழுதணும்னு கேட்குறான், ChatGPT சொல்லிடுது, அவனுக்கு AI அவனுக்கு கற்றுக் கொடுத்துருது. அப்போது அவனுக்கு ஆசிரியனாக தொழில்நுட்பம் மாறுது. அப்போ அதனோடு அவன் உறவாடி இரவு நேர தூக்கங்களை கலைந்து விட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனே ஒன்று அப்ளை பண்ணுறான். அப்ளை பண்ணது புதுசாக இருக்குது. அவன் யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுடைய ரசனையை, அவனுடைய அந்த சமூக நோக்கத்தை அந்த வாகனத்தின் மூலம் அந்த பொருளை சொல்லும்போது புதுசாக இருக்குது. அது இம்மீடியட்டாக எல்லோரும் கனெக்ட் ஆகுது. அவங்க ஈஸியாக டைரக்ட் ஆகிடுறாங்க. இப்போ ரொம்ப எளிதாக இருக்குது. ஆனால் என்னென்னா, நாம் செய்கிற பணி வெறும் காசுக்கும் புகழுக்கும் மட்டுமா, அல்லது நம்மை பண்பு சார்ந்து நாம் செய்கிறோமா, அந்த இடம் தான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். சார், 2004 நீங்கள் வந்து இந்த கதை வந்து ஒரு மகனாக உங்களுடைய பார்வையில் ஒரு விஷயம் கிடைக்கலன்னு எழுதியிருக்கீங்க. அது இப்போ படமாக ஆகியிருக்கு. ஸோ இப்போது ஒரு தந்தையாக
நீங்கள் எந்த ஒரு விஷயம் கிடைக்கலன்னு ஒரு கதையை எழுதுறதுக்காக ஒரு தோணி இருக்கும்ல ஏதாவது? மேபி இப்போ எழுதிட்டீங்கன்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு அது படமாக வந்துடலாம். ரொம்ப நல்லா சொல்கிறீங்க. நீங்களும் நல்லா கதாசிரியர் தான் உங்களை. எங்கள் இயக்குனர் சார். ஆமாம் அவர் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்காரு. வெரி குட். ஏதாவது உணர்வுல பூரா உள்ளத்தில் வச்சுட்டு முதல்ல காமிக்க மாட்டார். ஆமாம் சார். நான் வந்து யோசிச்சது, நான் எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கலன்ற அதே ஒரு கவலை என் பிள்ளைக்கு கேட்டது. என் பையன் வந்து 7வது படிக்கும்போது கேட்குறான், எல்லாரும் சைக்கிளில் போகிறாங்கப்பா, நான் வந்து பஸ்ஸில் ஏறி போக வேண்டிய அவசியம் இருக்குது, ஆட்டோவில் போகிறாங்க, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுன்றான். அப்போ ரொம்ப கஷ்டம். நான் கமல் சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். அப்போ சம்பளமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 600 ரூபா தான். அப்போ நான் வாடகை அதோட ஜாஸ்தி கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து பெருசாக யாரும் சம்பளம் திரைப்படத்தை கொடுக்க மாட்டாங்க, பொதுவாகவே தர மாட்டாங்க. வரட்டும், கஷ்டப்படட்டும், அப்போ தான் அவன் கூட இருப்பான் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டம் அது. அப்போது கேட்டுட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாகி வீட்லேயும் வந்து ஒரு பத்திரிகையில் இருந்தால் ஒரு பொண்ணை கொடுத்தோம். ஆனால் பார்த்தா அங்கங்கே எங்கேயும் நிற்கிற மாதிரி தெரியல, அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிற பேரை சொல்கிறான், ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கல, நம்ம பொண்ணையும் சங்கடப்படுத்துகிறான் அப்படின்னு மாமியார் குடும்பம் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது என்னடா இப்படி நம்ம வாழ்க்கை இப்படி வச்சுருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட கண்ணதாசன் பாண்டி பஜாரில் இருக்குது, கண்ணதாசன் வீடு, அவர் ஏற்ற மாதிரி நடேசன் பங்கான்னு இருக்குது. அந்த இடத்துல கையில் 20 ரூபா இருக்குது. ஏன்னா நம்மளை கடவுள் இப்படி இந்த இடத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டானே அப்படின்னு சங்கடப்பட்டுக்கிட்டு போயிட்டு அப்படி நடேசன் பங்கால் அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு போகிறேன். ஒரு பத்திரிகை ஆஃபீஸுக்கு போகிறேன். போனால் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் போட்டு வந்துடுறேன். போட்டு வந்து ஒரு பாட்டு அப்படியே போகுது, திட்டுறானுங்க, வைக்கிறானுங்க, போகிறானுங்க. ஒரு நாள் மாமியார் வீட்டில் வந்து திடீர்னு பார்க்குறாங்க, ஒருத்தர் ஓடிடுறான், மச்சனை ஓடிடுறான். மாமா உங்களுக்கு வந்து என்னடான்னு சொல்லிட்டு புக்கு கொடுக்குறான். அதில் வந்து முத்திரை கதை 5000 ரூபாய் பரிசுன்னு வருது. அப்போ சொல்கிறாங்க, எல்லாம் திட்டின அதே குடும்பமே மாப்பிள்ளைக்கு பயங்கரமான புச்சால்தனம் இருக்கு, கொஞ்சம் ஒரு நேரம் கலந்தா சரியா இல்லை, 5000 பெரிய பணம். ஆமாம் பண்ணுறாங்க. அந்த அந்த பணத்தில் 5000 ரூபாய் கிடைச்ச பணத்தில் என் பையன்கிட்ட அப்படியே கொடுத்து நீ ஒரு சைக்கிள் வாங்க அப்படின்னு. அந்த கண்ணதாசன் சிலைக்கு இருக்கிற சிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைக்கிள் கடை இருந்துச்சு. அந்த சைக்கிள் கடையில் 4200 ரூபாய்க்கு ஒரு அழகான சைக்கிள் வாங்கி அவன் +2 வரைக்கும் அதை ஓட்டினான். அப்போ அந்த சைக்கிள் வாங்கும்போது என்ன பார்ப்பான், அப்பா நான் என்ன கேட்டேன் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கப்பா அம்மா. அப்போது எங்கள் அப்பா சொன்ன கதையை அவங்ககிட்ட இது சொன்னதே கிடையாது. இதன் மூலமாக தான் எனக்கு தெரியும். சூப்பர் சார். ஆக்சுவலி வந்து செம மேட்ரு சார். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இந்த எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய வறுமை தாங்க. ஒரு பெரிய பேரெல்லாம் கூட இருக்கும், ஆனால் வீட்டில் பொருளாக தான் இருக்காது. அவன் ஒரு பொருட்டாகவும் நினைக்கவும் மாட்டாங்க. ஆனால் அவன் மட்டுமே சமூகத்தை பற்றி சிந்திச்சுட்டே இருப்பான். ஆனால் அவனுடைய படைப்புகள் வந்து வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் எழுதிட்டு காலத்துக்கும் உட்காந்து சாப்பிடலாம், ராயல்ட்டி வரும். இங்கெல்லாம் ராயல்ட்டியா, அப்படியா, உனக்கு புக்கு போகிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிற காலகட்டம் தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் நடுவே நம்ம வாழ்வது என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கு எனக்கு உதாரணமாக இருந்தது ஜெயகாந்தன். மகேந்திரன் மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் வறுமையை தன் கூடவே வச்சுக்கிட்டு இருந்து முள்ளும் மலம் படத்தை இயக்கினார். எனக்கு அவர் 100வது நாள் விழாப்பையும் ஞாபகம் இருக்குது. அவர் வீட்டில் கஷ்டத்தில் அவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு மளிகை கடைக்காரன், நான் அவரோட பேசிகிட்டு இருக்கேன். 4 மணிக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன், பணம் கொடுக்க முடியலன்னு. 6 மணிக்கு அவர் வந்து மேடையில் வந்து 100 நாள் விழாவுக்கு பதக்கம் வாங்குறார். இந்த வறுமையும் பொருளாதார சூழலும் ஒரு எழுத்தாளருக்கும் கலைஞர்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அதுதான் அவனை வந்து எழுத வைக்கிறது, சிறந்த படைப்புகளை படைக்க வைக்கிறதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால் வறுமை கூட ஒரு மகிழ்ச்சியானது தான். அதை எப்படி நாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர்ன்றது உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுக்கு புரியுது சார். நீங்கள் ஒரு எழுத்தாளர், அதை தாண்டி வந்து இயக்குனராகவும் ஒரு படம் வந்து இயக்கியிருக்கீங்க அப்படின்றப்போ அதையே சார் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும்னு உங்களுக்கு தோணலை? இல்லை, அதான் வந்து நான் முதல்ல மிஸ்டர் தேவராஜ்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் வந்து ஜெயராம், ஆனந்தராஜ், கவுண்டமணி, செந்தில், ரஞ்சித் எல்லாம் இருந்தாங்க. பெரிய ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஒரு IAS ஆஃபீஸருக்கும் IPS ஆஃபீஸருக்கும் ஜாதி பிரச்சனையில் சண்டை போட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லி முழு படம் முடிஞ்சுது. படம் முடிஞ்சு அடுத்த படம் எனக்கு வந்து வெங்கடேஷ் தெலுங்கு இருக்கிற நடிகர் வந்து எனக்கு வாய்ப்பு தரார். உதயம் பண்ண ப்ரொடியூசர் கோபால் வந்து எனக்கு டிக்கெட்லாம் போட்டார். என்ன வந்து சினிமாவில் வந்து அறிவு மட்டும் போதாது, சில சூழ்ச்சிகள் தெரியணும், சில அந்த விஷயங்கள்லாம் தெரியணும். இது ஒரு தொழில், பயிர் தொழில் மாதிரி ஒரு தொழில். அதனால் நம்ம போகிறோம், வேலை செய்கிறோம், ஈவினிங் 6 மணிக்கு வந்துடுவோம். இந்த மாதிரி கேட்டகரி வந்து சினிமாவில் வந்து இங்கே செல்லுபடி ஆகாது. இங்கே வந்து 6 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு போனாக்கா 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கும் சினிமாவில். அப்போ தான் எல்லோரும் நண்பர்களாவாங்க, ஒருத்தர் தூக்கி விடுவாங்க. அப்படிங்கிற காலகட்டமான ஒரு தான் அது. வேறு ஒரு பிரச்சனை இல்லை, பல பேருடைய சூழலில் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் மறுபடியும் எழுத ஆரம்பித்தேன். மறுபடியும் NFDCன்ற ஒரு இருக்கும், தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகம். அதில் நான் வந்து தொடர்ந்து டாக்குமெண்ட்ரிஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸு அப்படிலாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய வாழ்க்கை வரலாற்றைய படைப்புகளையே நான் 1 மணி நேரம் ஆங்கிலத்தில் படம் எடுத்து கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய இங்கே பண்ணியிருக்கேன். பண்ண பிற்பாடு தான் சரி, நீங்கள் கேட்ட கேள்வி தான், என்ன கமல்கிட்டலாம் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு படம் கிடைக்காதா அப்படின்னு தான். அதுவும் பெரிய பிரச்சனையே. ஏன்னா கமல்கிட்ட இருக்கும்போது கமல்கிட்ட வேலை செய்யலாம், ஆனால் படம் கிடைக்கிறதுன்றது ஏன்னா வர்த்தக உலகம் தானே, யாரையும் நம்ம படம் சொல்ல முடியாது. ஒரு வர்த்தக உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நானே
சரி நம்மளை உருவாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வண்ணத்து பூச்சி அப்படின்ற ஒரு கதையை நான் எழுதி, அதே தான் நானும் என் தந்தையும் தான். அது தந்தைக்கு வந்து மகனுக்கு பதிலாக வந்து மகளாக மாற்றி ஒரு பெண்ணுக்கும் தந்தைக்குமான ஒரு பிரச்சனையாக வந்து அந்த கதையை எழுதி வண்ணத்து பூச்சி என்ற கதையை தயாரிப்பாளரை நானே மாறி அந்த திரைப்படத்தை இயக்கி 2 மாநில விருதுகளையும் வாங்கி நல்ல பேரும் வாங்கி இன்று வரைக்கும் பள்ளி கல்லூரிகளில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பேர் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த எழுத்தும் அந்த எழுத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அந்த ஆன்ம பலமும் இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறும் அப்படிங்கிறத நிரூபித்தது. அது உட்பாடு நான் வீடெல்லாம் அடகெல்லாம் வச்சு பண்ணேன், ஒரு மீட்டு கொடுத்துட்டேன். ஆனாலும் என் மனைவி இனிமேல் படங்கடன் எடுக்கினேன் அவ்வளோதான் சொன்னாங்க. அதுலேருந்து என்னால் மீளவே முடியல. ஏன்னா எனக்கு தைரியம் இருக்குது, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க வச்சிருந்த வீட்டையே அடகு வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறான், வருமோ வராதோ, நடுத்தில் விட்டுருவானோ என்ற ஒரு வழக்கமான மனைவி பயம் தானே. அந்த பயம். அது மட்டும் இல்லை, இயக்குனர் எஸ்பி முத்துராமன் என்னுடைய குடும்ப நண்பர். நான் பத்திரிகை காலத்தில் இருந்த பழக்கம் உண்டு. அவர் கார் எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு வந்து எங்கள் மனைவிட்டு சொல்லிட்டு போகிறார், இனிமேல் இவ எங்கே தான் தயாரிக்கிறீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், ஒழிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டே போயிட்டேன். அதுலேருந்து நான் தயாரிக்கிறத நிப்பாட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைகள் படத்தை இயக்கணும் அப்படின்றதுனாலேயே பெரிய வணிக உலகத்தில் வந்து பெரிய கூப்பிட்டுற மாட்டாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணேன், குகன்னு ஒரு படம் பண்ணேன், ஒரு சிறிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணேன். அது ஒரு 100 தேட்டரில் போச்சு, ஆனால் பெருசாக போகலை. அந்த காலகட்டம் வந்து 7-8 படம் வந்தது, பெருசாக போகலை. அப்புறம் வணிக ஒரு படம் வந்து இது மாதிரி ஜோனலில் படம் பண்ணுறவங்கள பெருசாக விரும்ப மாட்டாங்க, இப்போ விரும்புகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, அப்போ எழுதுறது, பேசுகிறது, கல்லூரிகளில் பேசுகிறது அப்படின்னு என்னை வந்து இயங்கிக்கிட்டே இருந்தேன். இப்போது இந்த படம் வந்த பிற்பாடு ஒரு படம், ஒரு திரைக்கதை வசனம், ஒரு படம் கரையம் எழுதுகிறேன். இன்னொரு படம் இயக்குவதற்கான வாய்ப்பு வந்து பேசி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆண்டுக்கு இறுதியிலேயே ஒரு படத்தை நான் இயக்குவேன். சூப்பர் விஷயம் சார். அதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா இந்த குரங்குப்படலோட சக்ஸஸ்க்கு அப்புறமா கண்டிப்பாக பல தயாரிப்பாளர்களுடைய கண் உங்கள் பக்கம் திரும்பி நம்ம அதாவது பெரிய ஸ்டார் வச்சு நம்ம பண்ண முடியாது, அதை நம்ம நினைக்கவும் கூடாது, அவங்க நம்மளை விரும்பவும் மாட்டாங்க. ஆனால் நமக்கான ஒரு படைப்பு, அதுக்குண்டான இடம் என்று இருக்குது. இப்போ ஓடிடி வந்த பிற்பாடு இந்த சமூகம் வந்து ஒவ்வொரு நல்ல படத்தை நல்லா இருக்கணும். அவன் வந்து ஒரு 500 கோடியில் படம் எடுக்கிற அந்த மசாலா தனத்தையே சின்ன பட்ஜெட்டில் நம்ம பொறுத்தோம்னு சொன்னால் தூக்கி கிடாச்சிடுவான். பாப்கார்ன் சாப்பிட்றத கூட லாய்க்கு இல்லாத படமாக நம்ம தூக்கி போட்டுருவோம். நான் எந்த படைப்பு எடுக்கிறோமோ அந்த படத்திற்கு நியாயமான அதற்குண்டான பார்வையாளர்களுக்காக நம்ம எடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக சோடை பார்க்காது, சரியான வரவேற்பு இருக்கின்றது. இது ஒரு சரியான காலகட்டம். எழுத்தாளர்கள் இயக்குனர் ஆவதற்கான சரியான காலகட்டம். பதட்டப்படக்கூடாது. பக்கத்தில் இந்த ஸ்டார் படம் ஓடுதா சார் பயப்படவே கூடாது. இப்போ கூட 2-3 படம் ஓடிக்கிட்டு இருக்குது, பயம் இல்லாமல் சின்னதாக படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நமக்கு தெரியும் எப்போ நம்ம சிக்கன் சாப்பிட்ணும், எப்போ நம்ம வந்து பழைய சாதம் சாப்பிட்ணும் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு எல்லாம் தெரியும். ஓகே சார், இப்போ நீங்களே சொன்னீங்க சார், இப்போ ஒரு பெரிய படம் ஓடிட்டு இருக்கு, அதே சமயத்தில் இந்த ஒரு சின்ன படம் அழகாக போயிட்டு இருக்குன்ட்டு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக நான் என்ன யாரை பார்க்குறேன்னா சிவகார்த்திகேயனை பார்க்குறேன். ஒரு விசிட்டிங் கார்டாக வந்து குரங்குப்படல் வந்து தன்னுடைய தோளில் எடுத்துகிட்டு அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஒரு வருகை வந்து இந்த படத்தை இன்னொரு ஒரு தளத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் உள்ள வந்த ஒரு படம் தான் இது. வந்து போய் எல்லாருடைய பார்வைக்கு அது போச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து சின்ன பசங்களிலிருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமான ஒரு வீட்டு பிள்ளை. அவர் நம்ம வீட்டு ஸ்டார். அவர் உள்ள வந்து இந்த படத்தை பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் வெளியீடுன்னு அப்படி சொன்ன மாறின பிற்பாடே அது எல்லா வீட்டுக்கும் உள்ள ஒரு படமாக அது மாறி போச்சு. நல்ல படம்னா வாங்க மாட்டார், அவர் நடிக்கிறதே வேற. ஆனால் தன்னுடைய கம்பெனியில் தொடர்ந்து பாருங்கள் கனான்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ வர்த்தக ரீதியான படம் இல்லாமல் தன்னுடைய கம்பெனியில் நல்ல படங்களை மட்டும் பண்ணுறார், தேர்ந்தெடுத்து பண்ணுறார். அப்படின்னும்போது சிவகார்த்திகேயன் வந்து படம் பிடிச்சி போச்சு, இது பண்ணுறேன்னு சொன்னதுமே இது எல்லாருக்குமான நல்ல படமாக மாறி போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இது 3 முறை அவர் பார்த்துருக்கார். 3 முறை பார்த்து ஒரு வேளை நான் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு நண்பர்களெல்லாம் காமிச்சு, இயக்குநர்களெல்லாம் காமிச்சு பார்த்து 3 தடவை பார்க்கும்போதும் கொண்டாடும்போது அவர் இது நிச்சயமாக நம்ம தான் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் பண்ணது. இந்த படத்துக்காக அவர் மற்ற இடங்கள்லாம் பேசினது, தன் வாழ்க்கையும் சம்மந்தப்படுத்தி சொன்னதெல்லாம் உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் வந்து இந்த குரங்கு படத்தில் போட்டுக்கிட்டு இருந்த அந்த படத்தை ஒரு மெயினாக அந்த சீட்டில் உட்காந்து ஓட்டுற அளவுக்கு இந்த கொண்டாந்து விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். சரி, இப்போ வந்து குரங்கு படல் உங்களுடைய புத்தகத்திலேருந்து இன்னைக்கு படமாக மாறி இருக்கு. வேற எந்தெந்த கதைகளை எல்லாம் படிச்சுட்டு இதை படமாக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க சார்? இன்னும் இப்போ ஒரு 2 பேர் ஒரு அந்த சைக்கிள்ங்கிற கதையை பார்த்துட்டு அதில் ஒரு கதையை வந்து படமாக்கலாமான்னு சார் கேட்குறாங்க. இன்னொன்று ஒரு கவனம் வருகிற போது தான் இவன் அதுக்கெல்லாம் கூட லாய்க்கு தான் அப்படி தான் பார்ப்பாங்க. இன்னும் அதுதான்
ராசி அழகப்பன் வந்து ஒரு டைரக்டராக இருந்தார், பத்திரிகையாளர் இருக்கார், எங்கேயோ பேசிகிட்டு இருக்காரு, வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் இது மாதிரி கதைலாம் எழுதுவாரா என்கிற ஒரு பொது கவனம் இப்போ தான் நம்ம திரைப்படத்துக்கு வந்திருக்கோம். நேற்று கூட ஒரு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி, சார் உங்கள் கதை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னாரு. ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிற்பி பாலசுப்ரமணியம், அழகப்பன் உங்கள் கதையாமே ரொம்ப மகிழ்ச்சின்றாங்க. இப்போ தான் இவர் கமல்கிட்ட இருந்தார், வருவார், இயக்குனராக இருப்பார்னு தெரியும். இவர் கதை இது மாதிரி கதையெல்லாம் எழுதுவாருங்கிறது இப்போ தான் கவனத்துக்கு வருது. இப்போ நம்ம சர்க்கிள், சின்ன சர்க்கிள் தானே படிக்கிற உலகம். ஒரு 1000 புக்கு பேர் படிப்பாங்க, படிக்கிறவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு சின்ன உலகத்திலிருந்து இப்போ கொஞ்சம் வெளிப்பார்வைக்கு வந்து வெளிச்சம் விழுகிறது. இப்போ தயாரிப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கதையை நம்ம சொல்லுகிற போது இப்போ தான் சந்தைக்கே வருதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இருந்தது, குடோனில் இருந்தது, இப்போ வந்து சந்தைக்கு வருது. இது வருகிற போது அதுக்குண்டான ஒரு சரியான தயாரிப்பாளர்களோட இயக்குனரோட ஒத்துப்போகிற போது உண்மையிலே நம்முடைய கதைகள் வந்து பேசப்படும். என்ன மட்டும் இல்லை, நிறைய கதைகள். கண்டிப்பாக சார், உங்களுடைய எழுத்துக்களாக இருக்கட்டும், உங்களுடைய கதைகள், படங்கள் எல்லாமே வந்து மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க. இன்னும் நிறைய படைப்புகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சார்.